வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்க பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, யுபிவிசி விண்டோக்கான பிரைஸ் லிஸ்ட்டுங்க. 2025ல யுபிவிசி விண்டோக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்ப்போங்க. ஸோ நான் சிவில் இன்ஜினியர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்ல பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஸோ என்னுடைய வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட்டா ஒரு சைஸ் இருக்கும் டிஃபால்ட்டா. அதாவது கிச்சன்னா ஒரு 3க்கு 3 இருக்கும். அப்புறம் மீதி இருக்கிற விண்டோல 3க்கு 4 அல்லது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும்னா 4க்கு 4 5க்கு 4 இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரொவிஷன் கொடுப்போம். ஸோ இது வந்து யூபிவிசி விண்டோ போடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து நமக்கு வேரி ஆகும். அது ஓப்பன் டைப்பா இருந்தா ஒரு மாதிரி ஆகும், ட்ராக் டைப்பா இருந்தா நமக்கு ஒரு ரேட் வருங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட். ஸோ என்னென்ன ரேட்ல கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்ப்போங்க. ஸோ இந்த யூபிவிசி விண்டோ அப்படிங்கிறது வந்து வித்தவுட் கிரில், அதாவது கிரில்லுக்கு நம்ம தனியாக ரேட் ஆகும். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்தது இந்த கிரில்லுக்கான வீடியோ வருங்க. ஸோ அது ஒரு பெர் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் ஆகுது, ஒரு 3க்கு 3 கிரில் செய்யறதா என்ன ரேட் வருது அப்படிங்கிறத பத்தி அது டீட்டெயிலாக நான் போட்டுப்போம். அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து தான் நமக்கு விண்டோக்கான சார்ஜுங்க. யூபிவிசி விண்டோனா வெறும் யூபிவிசி விண்டோ மட்டும் தான் நமக்கு வரும், அது போக கிரில்லும் இருக்கும். அந்த ரெண்டையும் சேர்த்தா தான் நமக்கு டோட்டல் விண்டோக்கான காஸ்ட்டுங்க. ஸோ இன்னைக்கு யூபிவிசி விண்டோக்கான காஸ்ட்டை நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் எப்படி நான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன்னா, பேசிக்கா ஒரு வீட்டுக்குன்னா இந்த சைஸ்ல தான் வந்து போடுவாங்க, ரெக்யர்மெண்ட் இருக்குங்க மேக்ஸிமம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லக்ஸரியா போறவங்க வெவ்வேறு டிஃப்ரெண்ட் சைஸ்ல போகும். ஸோ என்னென்ன சைஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் டைப், அதாவது மேக்ஸிமம் ஸ்லைடிங் டைப், இன்னொரு சில பேர் ஓப்பன் டைப் போடுவாங்க. ஸோ அந்த உள்ள படி வச்சு போடும்போது ஒரு ஃபிக்ஸ்ட் டைப் வரும். ஸோ அது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் வென்டிலேட்டருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கு 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். டைப் வந்து ஸ்லைடிங் டைப், 3க்கு 3 விண்டோ கிச்சனுக்குள்ள போடுவோம். ஸோ 2 ட்ராக் வரும். ஒரு எப்பவுமே ஃபிக்ஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பக்கம் தான் நம்ம மூவ் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அது ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா 295 to 310. இது நான் என்ன ப்ரொஃபைலுக்கு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா க்ரோன் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் இந்த ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க, நமக்கு ரெகுலரா பண்றாங்க. ஸோ அதனால அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 295 to 310 பெர் ஸ்கொயர் ஃபீட் போகிறது. ஸோ 3க்கு 3 பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் ஃபீட் வரும். அப்போ 310 போட்டோன்னா எனக்கு 2790 ரூபாய் வந்து பெர் பீஸ் வந்து ஆகிறது யூபிவிசி 3க்கு 3 விண்டோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 4 2 ட்ராக் வருங்க. இது ஸ்லைடிங் டைப் தான், சேம் அதே ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான், 12 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் 310 போட்டு 12 கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒரு விண்டோ 3க்கு 4 பாத்தீங்கன்னா 3720 ரூபா வருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4க்கு 4 இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 சொல்லி 3 பார்ட்டிஷன் கொடுத்து 3 ட்ராக் வருங்க. ஸோ 3 ட்ராக் வரும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வேரி ஆகும். ஸோ 340 இருந்து 360 பண்ணிட்டு இருக்காங்க. நான் மேக்ஸிமம் ரேட்டே வச்சுக்கிறேன் 360ங்க. ஸோ 16 ஸ்கொயர் ஃபீட் வருது. மொத்தமா பாத்தீங்கன்னா 4320 ரூபா வருதுங்க. இது எல்லாமே ஸ்லைடிங். அடுத்து இதே மெத்தட்ல வந்து நமக்கு ஓப்பன் டைப் இருந்தா என்ன ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 ரூபா வரும் 3க்கு 3 விண்டோங்க. ஸோ அப்ப 400 × 9 ஸ்கொயர் ஃபீட் போடும்போது 3600 ரூபாய்ங்க. அதே வந்து 3க்கு 4 விண்டோ ஓப்பன் டைப்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் 400 போட்டோம்னா 12 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4800 ரூபாய் ஆகும். இதே 4க்கு 4 இருக்குது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சைஸ் டிஃபர் ஆகிறங்காட்டி இது 420 ரூபா, மற்றது எல்லாமே 390 to 400 ஓப்பன் டைப். இந்த 4க்கு 4 அப்படின்னு வரும்போது நமக்கு 400 to 420 பெர் ஸ்கொயர் ஃபீட் பண்றாங்க. அப்போ மேக்ஸிமம் 420 போட்டோம்னா இன்ட்டு மல்டிப்ளை 16 போட்டோம்னா 6720 ரூபா வருதுங்க. அடுத்து வந்து ஃபிக்ஸ்டு டைப்புங்க. ஸோ ஃபிக்ஸ்டு டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸ் உள்ள வச்சு பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டைப் நம்ம பண்ணுவோம். ஒன்று 3க்கு 7 பண்ணுவோம், இல்லைன்னா 3க்கு 10 அப்படிங்கிற ரேஞ்சஸ்ல பண்ணுவோம். ஸோ 3க்கு 7ங்கிறது மேக்ஸிமம் பண்ணுவாங்க, அதனால அந்த சைஸுக்கு போட்டிருக்கேன். அதுலேயே 2 டைப் இருக்கு. கிளாஸ் டிபெண்ட்ல இந்த ப்ரைஸ் எல்லாமே வேரி ஆகும். ஸோ இதுக்கு நான் பர்டிகுலரா சொல்லிடல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர்டு கிளாஸ், அதாவது ப்ளூ, எல்லோ, ரெட்டு இந்த மாதிரி கலர்ல நமக்கு கிளாஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 35 to 40 ரேஞ்சஸ்ல தான் நமக்கு இருக்குங்க. இதே டிசைன் கிளாஸ்னா ஃப்ரோசன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நிறைய ஜாமெட்ரிக்கல் டிசைன் வரும், ஃப்ளவர் டிசைன் வரும். ஸோ அதெல்லாம் போடுற மாதிரி தான் ஸ்கொயர் ஃபீட் 60 to 70 75 வரைக்கும் இருக்கிறதுங்க. ஸோ அதை பொறுத்து நமக்கு மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிளாஸ் கலர்டு டைப் போகிறோம் அப்படின்னோம்னா 3க்கு 7 பார்த்தீங்கன்னா 340 to 360 ஸ்கொயர் ஃபீட் 20 டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 21ங்க. 360 கூட மல்டிப்ளை பண்ணா 7560 ரூபா வருதுங்க. இதே டிசைன் கிளாஸ் போறோம் அப்படின்னோம்னா 380 ரூபாய்க்கு பண்றாங்க. 21 ஸ்கொயர் ஃபீட்னு போட்டோம்னா நமக்கு 7950 ரூபா வர்றதுங்க டோட்டலா. ஸோ இது எல்லாமே வித்தவுட் கிரில்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர். ஸோ வென்டிலேட்டர் வந்து காமனா நமக்கு 1.5க்கு 1.5 இல்லை 2க்கு 1.5. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் பாத்ரூமோட சைஸ் டிபெண்டா நம்ம அந்த வென்டிலேட்டர் கொடுக்குறோம். ஸோ 2க்கு 1.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபிக்ஸ்டு ரேட் தான், பீஸ் ரேட் தான் சொல்லுவாங்க. 1300 to 1500ங்க வித்தவுட் ஃபேன் வென்டிலேட்டர்ல. இதே உங்களுக்கு ஃபேனோட வேணும்னா கண்டிப்பா ஃபேன் ப்ரொவிஷனுக்கே நமக்கு வந்து மினிமமா அந்த வென்டிலேட்டரோட சைஸ் வந்து 2.5 அடியாவது இருக்கணும். ஏன்னா 8 இன்ச் ஃபேனு நம்ம கொடுப்போம். ஸோ அதனால
அந்த சைஸ் வந்தாகணும். மினிமம் சைஸ் 2.5க்கு 1.5 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்ட் ரேட் பார்த்தீங்கன்னா பெர் பீஸ் வந்து 1700 to 1800. ஸோ ஒரு பீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 1800 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்கேஸ் நம்ம பிளான்ட் வந்து ஏதாவது கிளைண்ட் சைடு கேட்பாங்க, ஏதாவது ஒரு அன்இவன் சைஸில் நமக்கு ஏதாவது ஒரு ஓப்பன் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது பார்த்தீங்கன்னா 2.5க்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு சிங்கிள் ஓப்பன் வருது அப்படின்னாலும் அது நமக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகி தான் வருங்க. அன்சைஸில் வரும்போது 420 ரூபாய்ங்க. ஏன்னா ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு எடுக்கிறோம்னா அது கட் பண்ணோம்னா அடுத்ததுக்கு வந்து மேட்ச் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க அந்த மாதிரி ரேட்டை குறைப்பாங்க. ஸோ மேட்ச் பண்ண முடியாத போது வேஸ்டேஜ் அதிகமாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் அன்சைஸான இது விண்டோ ஓப்பன் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் வந்து கொஞ்சம் வேரி ஆகுங்க. ஸோ 2.5க்கு 4 அப்படின்னம்னா ஸ்கொயர் ஃபீட் 420 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. ஸோ மொத்தமாக 10 ஸ்கொயர் ஃபீட் வருது, மொத்தம் 4600ங்க. ஸோ இது எல்லாமே பின் ஹெட் கிளாஸ் இல்லை நார்மலாக ரெகுலராக அவங்களுக்கு கிடைக்கிற கிளாஸ் வெரைட்டியை நான் டிபெண்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ கிளாஸை பொறுத்தும் நமக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து மாறும். ஸோ கிளாஸ் வந்து நார்மல் இதில் போகிறோம்னா நமக்கு வந்து எல்லாமே 35லேயே என் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமமாக 70 per ஸ்கொயர் ஃபீட் ரேட் வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ கிளாஸ் டிபெண்ட்லி இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கண்டிப்பாக மாறுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கிரில் சம்பந்தமான வீடியோங்க, கண்டிப்பாக பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதுக்கான டோட்டல் காஸ்ட், விண்டோக்கான டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். தேங்க்யூ.